ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட கலங்கரை விளக்கத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட கலங்கரை விளக்கத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் சுமார் 190 வருடம் பழமை வாய்ந்த பழைய கலங்கரை விளக்கம் சரக்கு மற்றும் சேவைத்துறை ஆணையத்தால் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்கள் பயன்பாட்டிற்கும் மீனவர் பயன்பாட்டிற்கும் திறந்து வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், புதுச்சேரி கலங்கரை விளக்கத்தின் மீட்டு உருவாக்கம் பாரம்பரியத்தை பாதுகாத்தபடியே நவீன வசதிகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பான முயற்சி என்று பாராட்டினர். கடல் வணிகத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் கலங்கரை விளக்கங்கள் இன்றியமையாதவை என்றும், தமிழர்களின் கடல்சார் வரலாறு சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே தொடங்கவில்லை. அரிக்கமேடு உள்ளிட்ட வரலாற்று சான்றுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்ததை நிரூபிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். மீனவர்களின் பாதுகாப்பில் மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்தி வருவதாக கூறிய அவர், தொலைத்தொடர்பு வசதிகள் குறைவாக இருந்த காலங்களில் மீனவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாக நினைவு கூர்ந்தார். தமிழ், பிரெஞ்சு கலாச்சாரங்கள் மற்றும் கடல் வணிக பாரம்பரியத்தின் சங்கமமாக புதுச்சேரி திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், கோவாவில் உள்ள போர்த்துகீசிய கால கட்டிடங்கள் பாதுகாக்கப்படுவது போல் புதுச்சேரியிலும் வரலாற்று சின்னங்களை மீட்டு உருவாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பாக அமையும் என்றார். மேலும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதியில் இளைஞர்கள் தங்களது கலை படைப்புகளை காட்சிப்படுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டு இருப்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த முயற்சி என்று அவர் பாராட்டினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி நாடு முன்னேற வேண்டியது அவசியம் என்றாலும், பாரம்பரியத்தையும் வரலாற்று சின்னங்களையும் பாதுகாத்தபடியே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என அவர் தெரிவித்தார். இறுதியாக, கலங்கரை விளக்கம் கடலில் பயணிப்போருக்கு வழிகாட்டுவது போல விக்சித் பாரத் என்ற நம்பிக்கையுடன் நாட்டின் இளைஞர்களுக்கும் மோடி அரசு வழிகாட்டியாக இருக்கும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவிக்கு திடீரென வயிற்று வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து மாணவியை பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதனை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீஸ் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வடகோடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெருமாள் வயது 63 என்பவர் மாணவியிடம் பழகி வந்தபோது அவர் ஆசை வார்த்தை கூறி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிய வந்தது. இதில் மாணவி கர்ப்பமாகியுள்ளார். பெருமாள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள முதியவர் பெருமாளை போலீசார் தேடி வருகின்றனர். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை இணை காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். பின்னர் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பணியாளர்கள் ஆர்வத்துடன் மராத்தான் போட்டியில் பங்கேற்று ஓடினர். போட்டியின் மூலம் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியையும் வலியுறுத்தப்பட்டது. மராத்தான் போட்டி நிறைவடைந்ததை தொடர்ந்து வெற்றி பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி காவல்துறையின் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். இந்த மராத்தான் போட்டி பொதுமக்கள் மத்தியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது.
சேதராப்பட்டு தனியார் கம்பெனியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாமிர பொருட்கள் திருட்டு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியின் மேலாளர் அரவிந்தன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கம்பெனியில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கிருந்து தாமிர பொருட்கள் திருடு போயிருந்தது. இதன் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் ஆகும். இதனையடுத்து கம்பெனியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை அரவிந்தன் ஆய்வு செய்தார். அப்போது மர்ம நபர் சிலர் கம்பெனியில் இருந்து தாமிர கம்பிகளை திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இந்த வீடியோவை ஆதாரமாக வைத்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் அரவிந்தன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி கேமரா வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூரணாங்குப்பத்தில் மறுசீரமைக்கப்பட்ட முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் மறுசீரமைக்கப்பட்ட முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். உலகளாவிய வெளியீட்டாளர்கள் மற்றும் இணையவழி சில்லறை விற்பனையாளர்களுக்கான மூலோபாய பங்காளிகளான லூமினோ டேட்டா மேட்டிக்ஸ், தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை சங்கம், உள்ளூர் சமூக பங்குதாரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து பாரம்பரிய நீர்நிலையான முழியன் குளத்தை மறுசீரமைக்கும் பணியை மேற்கொண்டது. இத்திட்டம் நீர் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், நிலத்தடி நீர் செறிவூட்டலை மேம்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய நீர்நிலைகளை பாதுகாப்பது ஆகிய நோக்கங்களுடன் செயல்படுத்தப்பட்டது. திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பூரணாங்குப்பம் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மறுசீரமைப்பு திட்டம் நீர்நிலையை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வள மேலாண்மை மற்றும் சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. உள்ளூர்வாசிகள், சமூக அமைப்புகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் லூமினோ டேட்டா மேட்டிக்ஸ் நிறுவனம் இணைந்து செயல்பட்டது இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். இந்நிகழ்ச்சியில் பேசிய லூமினோ டேட்டா மேட்டிக்ஸ் மற்றும் DNQ டெக் நிறுவனத்தின் துணைத் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான சமீர் கெனடியா, முழியன் குளத்தின் மறுசீரமைப்பு என்பது சமூக ஒத்துழைப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீர்வளம் மற்றும் சமூக வளங்களை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம். எங்களின் ESG உறுதிப்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக சமூகங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நீண்டகால பயனளிக்கும் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் என்றார். விழாவில் உரையாற்றிய பிரமுகர்கள் நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக பாரம்பரிய நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினர். மேலும் இத்தகைய பொது வளங்களை நீண்டகாலம் பராமரிப்பதில் சமூக பங்கேற்பும் அரசு தனியார் கூட்டாண்மையும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தனர். முழியன் குளத்தின் மறுசீரமைப்பு திட்டம் நிறைவடைந்ததன் மூலம் உள்ளூர் நீர்வளம் வலுப்பெறுவதோடு சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கவும் எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களை நிலைநிறுத்தவும் இம்முயற்சி முக்கிய பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமம் சார்பில் போதையில்லா நகரங்களை உருவாக்க விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் போதை நடமாட்டம் இல்லாத நகரங்களை உருவாக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மாணவர்கள் சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கம்யூனிட்டி மெடிக்கல் சென்டரில் இருந்து துவங்கி வில்லியனூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு DIG சத்யசுந்தரம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைப்பயணத்திற்கான கொடியினை அசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடை சட்டம் மற்றும் அதற்குரிய தண்டனைகள் குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு போலீஸ் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணி, வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் ரத்னசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள முக்கிய இடங்களில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நடைப்பயணம் நடைபெற்றது. இப்பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் விற்பனை மற்றும் தடை சட்டத்தை வலியுறுத்தி போதையில்லா நகரினை உருவாக்க வேண்டும் என்று கூறி கைகளில் பதாகைகளை ஏந்தி கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாப்போசியின் 121வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குலத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா திருமயிலை
பொன்னுசாமி சிவஞான கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி சான்றோர்குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் கிராமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சித்தன்குடியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள ஐயா மாப்போசி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேற்படி நிகழ்ச்சியில் சபையின் நிர்வாகிகள், தமிழ்நாடு புதுச்சேரி நாடார் பேரவை தலைவர் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஐயா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபையின் அவை தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், சட்ட ஆலோசகர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை சபையின் நிர்வாகிகள், பத்திரிகை நிர்வாகிகள், இளைஞர் அணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணி தலைவர் மற்றும் அனைத்து தொகுதி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் திடக்கழிவு மேலாண்மை விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் தொடர்பாக விழிப்புணர்வு பயிலரங்கம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, சாய்ஜே சரவணன்குமார், செந்தில்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதிகளில் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது என்று கூறினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் எப்பொழுது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதலமைச்சர் நடக்கும்போது வரும் என்று கூறிவிட்டு சென்றார். தாவேக எம்எல்ஏ சாய்ஜி சரவணன்குமார் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் விஜய் குப்பையை எடுப்பவர்களை உயர்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். புதுச்சேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு EPF உள்ளிட்டவை கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை? அப்படி கட்டாவிட்டால் அந்த பணத்தை அரசே பிடித்தம் செய்து கட்ட வேண்டும். அவர்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காப்பீடு செய்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு 25 லட்சம் காப்பீடு செய்து தர வேண்டும். இதனை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் செய்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசே செய்ய வேண்டும். கிரீன் வாரியர், HR கொரியர் ஆகிய நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படவில்லை. அவர்களின் பணி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. திருபுவனை தொகுதியில் 10 வண்டிக்கு 5 வண்டி தான் போட்டுள்ளனர். துப்புரவு தொழிலாளர்கள் 86 பேர் பணியில் அமர்த்த வேண்டும். ஆனால் 36 பேர் தான் பணி செய்கின்றனர். 50 பேர் பற்றாக்குறை அங்குள்ளது. அதனால் தொகுதி தூய்மையாக இல்லை. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். மொரட்டாண்டி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்மரின் அவதார நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் கருதப்படுவதால் ஒவ்வொரு மாதமும் அந்நாளில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்று நடைபெற்ற அபிஷேகத்தில் 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 108 லிட்டர் கரும்புச்சாறு, இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் புனித பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியை ஆசிரம பீடாதிபதி நடாதூர் ஜனார்த்தனன் சுவாமிகள், இளைய பீடாதிபதி வரத தேசிகன், தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியர்கள் தலைமையில் நடத்தினர். அபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், தீபாராதனை மற்றும் பக்தர்களுக்கான தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்மரை தரிசித்து வழிபட்டனர். வரும் 28ஆம் தேதி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் திருமலை திருப்பதி சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் வரும் ஜூன் 28ஆம் தேதி திருமலை திருப்பதி சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கல்யாண உற்சவ திட்டமும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்டும் இணைந்து நடத்துகின்றன. இதனை ஒட்டி ஜூன் 27ஆம் தேதி இரவு திருமலையிலிருந்து உற்சவர் சிலைகள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு லாஸ்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட உள்ளன.
திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானம் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளின் அருளை பெறுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சிவக்கொழுந்துவை அவரது இருக்கையில் அமர வைத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகு என்கிற அழகானந்தம், வையாபுரி மணிகண்டன், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், அரசு துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், இளைஞர் அமைப்பினர் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி PRTC மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில போக்குவரத்து கழகத்தின் PRTC மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் பணி பாதுகாப்பு மற்றும் அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று இரவு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு அறிவித்துள்ள சம்பள அளவின்படி ஊதியம் வழங்கப்படாமல் மிகவும் குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாகவும் நாளொன்றுக்கு 16 மணி நேரம் வரை பணியாற்ற நிர்பந்திக்கப்படுவதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சனைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பணி பாதுகாப்பு, உரிய ஊதியம், மனிதநேய அடிப்படையிலான பணி நேரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திய ஓட்டுநர்கள் கோரிக்கைகள் மீது விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட தீவிர போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். இத்தகவலை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர் பழனிவேல் பேட்டியின் போது தெரிவித்தார். இளைஞர்கள் முன்னெடுத்த போதை ஒழிப்பு மராத்தான் போட்டி 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னெடுப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான 5 கிலோமீட்டர் மராத்தான் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் சங்க இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த மராத்தான் போட்டியை வழக்கறிஞர் கௌதம பாஸ்கரன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தொடங்கிய போட்டி 5 கிலோமீட்டர் சுற்றளவை கடந்து மீண்டும் அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களுக்கிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இளைஞர்களே முன்வந்து இந்த மராத்தான் போட்டியை ஏற்பாடு செய்தது நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக அமைந்தது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,980 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,03,840 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,290 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட கலங்கரை விளக்கத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.